Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 639 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிளாக் பீல நடந்த சண்டையில யாருமே எதிர்பார்க்காத அந்த பாத்ரூமியோ ஜெயிச்சிட்டான். அவன் சும்மாவே அங்க இருக்க மக்களை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தான். இப்ப ஜெயிக்க வேற செஞ்சுட்டான். இனி சும்மாவா இருப்பான்? வேற லெவல்ல வண்டியா திட்டிட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இவெல்லாம் ஏன்டா ஜெயிச்சாங்கிற மாதிரி எல்லாம் கழுவி ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க டிஸ்பிளேல கடைசியா கிங்குக்கும் அவனுக்கு நடந்த சண்டையில எப்படி அவன் கிங்க ஜெயிச்சான்னு அப்படியே பிளே பண்ணி காமிப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு அப்படியே அடிவேறு பத்திட்டு எரியும். இவெல்லாம் ஜெயிச்சிட்டானேன்னு. இந்த மேட்சை தூங்கிக்கிட்டே பார்த்த நம்ம லூஃபி இவன் கொஞ்சம் ஸ்டேஞ்சான ஆள்தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு மேல வந்து பாப்பான். ரெண்டு பேருமே இல்ல, என்ன ரெண்டு பேருமே இவனை லூஃபின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. சிக்கனா அவ்வளவுதான், இவனை வச்சு பெரிய கலவரமே பண்ணிடுவானுங்க. அதனால லூஃபிக்கு அவனுக்கு கண்ணுல படாம நைஸா எஸ்கேப் ஆனா மட்டும் போதும். அந்த டைம் பி பிளாக்ல சண்டை போட்ட ஆளு எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போவாங்க. ஏகப்பட்ட பேத்துக்கு காயம். நம்ம பையில அங்க நிக்க கூட விடல. வளைச்சு வலிய விடுன்னு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைம் தான் பெலமிய தூக்கிட்டு வருவாங்களா. அவன் லூஃபிய பார்த்து நீ எதுக்காண்டி எனக்காண்டி சப்போர்ட் பண்ணான்னு கேட்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னுமே மாறல. முதல்ல எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். ஆனா லூஃபி இருந்துகிட்டு இல்ல நீ மாறிட்டான்பா. அதுவே அவனுக்கு செம காண்டாகும். பட் அதே டைம் அவன் சிரிச்சுட்டு இல்ல நீ தான் மாறிட்ட, ஏன்னா யாராலையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இப்ப உன்னால ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியும். உன்னால என் கௌரவம் எல்லாம் சுக்கலா நொறுங்கிருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மொத்தத்துல பெலமி வந்து டோட்டலாவே மாறிட்டான். ஆனா அது அவனால ஏத்துக்க முடியல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பார்த்தலும் அந்த வழியா தான் வருவான். அப்படி அவன் இருக்கான்னு தெரியாம பெலமி லூஃபிய பார்த்து ஸ்டார் ஹேட்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு எது ஸ்டார் ஹேட்டான்னு அப்படியே மிரண்டு போயிடுவான். இதுக்கப்புறம் தான் இவனோட அலும்பே இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த இரும்பு பிரிட்ஜை காட்டுறாங்க. அதோட படிக்கட்டுல கூட எந்த மக்களும் போய் உட்காரல. ஏன்னா அது அவ்வளவு டேஞ்சர்னு சொல்லி நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம சீசரை ஹேண்ட் ஓவர் பண்ண போற டீம் அந்த வழியா தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. அதனால பொடி நடையா அதுல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிரிட்ஜை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. அந்த பிரிட்ஜ் நல்லா சாலிடா இருக்குது. ஆனா ஃபைட்டிங் ஃபிஷ் வந்து அட்டாக் பண்ணாதான் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. உசோப்புக்கு உள்ள அள்ளு விட்டுட்டு இருக்குது. சரி கூட தான் நம்மளால இருக்காங்களேன்னு நம்பிக்கையில போயிட்டு இருக்கான். அப்போங்கும்போது திடீர்னு அடியில இருந்து பபிள்ஸ் வரும். அப்பவே நம்ம ட்ரஃபால்கர் லாக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மீனுங்க வந்துட்டு இருக்குதுங்கன்னு. நம்ம ஆளுகள்லாம் உடனே பீதி ஆயிடுவாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் நீங்க பில்டப் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்ப வருதான்னு. அப்பதான் அந்த பிரிட்ஜ் கடியில காட்டுறாங்க பயங்கர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட. அப்படியே மின்னல் வேகத்துல பிரிட்ஜை நோக்கி அடிச்சு புடிச்சு வந்துட்டு இருக்குதுங்க. நாய்ஸும் வேற பயங்கரமா கேட்குமா. உசோப் எல்லாம் மிரண்டுருவான். அப்ப தண்ணி கடியில இருக்க மீனை அப்படியே டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. பெரிய சைஸ்ல இருக்குது. நம்ம ஆளுங்க அதுகிட்ட வெறும் குசு மாதிரி தான். ஒரு கவலையா அத்தனை பேத்தையும் நக்கிட்டு போயிடும். ஆஹா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து பொறுமையா வெளியில வரும். ஏதோ பெரிய சைஸ் மலை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஜம்ப போடும். அதுக்கப்புறம் தான் அந்த மீன் எவ்வளவு பெருசுன்னே தெரியும். அது ஒண்ணும் பண்ணாது. ஒரு ஜம்ப போட்டு அது பாட்டுக்கு போயிடும். ரோபினால நம்ப முடியல. ஃபைட்டிங் ஃபிஷ் வெறும் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சா, ஆனா அதோட அப்பியரன்ஸே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. ட்ரஃபால்கர்ல பார்த்துட்டு அது ஃபிஷ் தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லம்பா. உசோப்போனே கத்துவான். ஏன்டா அதை பார்த்தா ஃபிஷ் மாதிரியாடா இருக்குது, சீ மான்ஸ்டருக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம், வீணா போனவனே வண்டியா திட்டிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது மறுபடியும் அது நம்மளால நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த ஒன்னு இருந்தாலே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏகப்பட்ட மீன் இவங்களை நோக்கி கிளப்பிட்டு வரும். இவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இது ஒரு அயன் பிரிட்ஜ், எதுவுமே ஆகாதுன்னு. ஆனா அந்த நம்பிக்கையில இருக்கும் போதே திடீர்னு அது பாஞ்சு வந்து ஒரு முட்டு அந்த பாதி அயன் பிரிட்ஜே கம்ப்ளீட்டா சேதமாயிரும். அந்த டைம் முசோப்போட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே பேய் அடிச்ச மாதிரி பேன்னு கத்திட்டு இருப்பான். வந்த அந்த மீன் அதோட டெரரான கண்ணை வச்சு நம்மளால குறுன்னு ஒரு லுக் விட்டுட்டு தான் போகும். இப்ப ஒன்னு இடிச்சதுக்கே இந்த அளவுக்கு பிரிட்ஜ் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதுகளோட மொத்த கூட்டமும் வந்து இடிச்சதுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிரீன் பிட்டுக்கு போய் எப்படி சேருவாங்கன்னே தெரியல. சரி என்ன பண்ணலான்னு ட்ரஃபால்கர் லா கிட்ட கேட்டா ஒன்னு பஞ்சாயத்து இல்ல, அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி உசோப்ப கை நீட்டுவான். நான் ஏன்டா பாத்துக்கணும், நான் ஏன் பாத்துக்கணும், நீ தானே வாழாடு, நீ தானே எங்களை கூப்பிட்டு வந்த, ஒய்யால நீ தாண்டா அந்த ஃபிஷ் கிட்ட போய் சண்டை பண்ணுமா. ஆனா ட்ரஃபால்கர்லாம் என்னால முடியாதுன்னு. அந்த டைம் மறுபடியுமே அதுங்க தண்ணிக்குள்ள குதிக்கிற சவுண்ட் கேட்கும். உசோப்புக்கு இப்ப வேற வழி இல்ல, அவன் தான் சண்டை போட்டாகணும். உடனே அவன் என்ன பண்ணுவான், வழக்கம் போல அவனோட உண்டிகோலை வச்சு அட்டாக் பண்ண போவான். அந்த டைமுங்கும் போது மேல ரெண்டு ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வரும். அவ்வளவுதான், கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்மள அதுங்க காலி பண்ண போகுதுங்கன்னு. அப்பதான் நம்ம ரோபின் களத்துல இறங்குவான். அவ பெரிய சைஸ்ல அவ கைய வர வச்சு அந்த ஃபைட்டிங் ஃபிஷோட செவினிலேயே ஒரு அப்பு அப்படியே தெரிச்சிரும். உசோப் என்ன பண்ணுவா, வாயை பழந்துட்டு ஒரு மீன் அட்டாக் பண்ண வருமா, அதோட வாயில பாம்பு அடிச்சு விட்டுருவான். அது பட்டால் வெடிக்கும். அவ்வளவுதான், வாயில புகை வர அப்படியே மல்லாக்க தண்ணிக்குள்ள விழும். சோ இப்போ அட்டாக் பண்ண வந்த ரெண்டு ஃபிஷையுமே நம்மளுக்கு ரெண்டு பேரும் பொழந்துட்டாங்க. ஆனா இப்படியே இங்கே இவங்களால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்து ஃபிஷிங்க வந்துகிட்டே தான் இருக்குங்க. 1-2னா பரவாயில்ல, அங்க எக்கச்சக்கமா இருக்குது. இதுக்கப்புறம் 2, 4, 6, 8ன்னு மொத்தமா வந்துச்சுங்கன்னா இந்த மொத்த பிரிட்ஜோட சேர்த்து வச்சு இவங்களுக்கு சமாதி கட்டிரும். அதனால சட்டு புட்டு இங்க இருந்து கிரீன் பிட்டுக்கு போய் சேர்ந்தே ஆகணும்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. கடைசியில பார்த்தா ட்ரஃபால்கர் லா யோசிச்ச மாதிரியே மொத்த ஃபிஷுமே அடிச்சு புரண்டு வந்துட்டு இருப்பாங்க.
அதுவும் வெறி கொண்டு. ஏன்னா அவங்க ஆளுங்க 2 பேர்த்த நம்மளுக்கு பொழந்து கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த கடுப்பு தான். இத்தனை மீனுங்க கூட எல்லாம் சண்டை போடணும்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும். உசோப்பும் இதே மாதிரி அட்டாக்கை எவ்வளவு நேரத்துக்கு தான் வச்சு சமாளிப்பான். சொல்லப்போனா நம்மளுக்கு வேகமா ஓரதை விட அது பயங்கர வேகமா நீந்தி வந்து அட்டாக் பண்ணும். என்ன பண்றதுன்னு கேட்டா அவன் சீசரோட விலங்கு அவுத்து விட சொல்லுவான். அவன் விலங்கு அவுத்து விட்டாதான் காத்தா மாதிரி கரைஞ்சு அங்க இருந்து அப்படியே பறையந்து போயிருவானே. அவனை எதுக்கிட்ட கழட்டி விட சொல்றேன்னு கேட்டா அவனால ஒண்ணு கிண்ட முடியாதுமா. ஏன்னா அவனோட ஹார்ட் லாக்கிட்ட இருக்குது. சோ ஒண்ணு கிண்ட முடியாது. சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். சரி ரைட்னு லாக்க ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே அவன் ஒரு பிரேக்கை போட்டு என்ன மாதிரி சயின்டிஸ்ட் ஒருத்தனை எதிர்த்தா உங்க எல்லாத்துக்குமே மரணம் தான் சொல்லி நான் இப்பவே காட்டுறேன்னு லூஃபிக்கு எதிராக யூஸ் பண்ணானே ஒரு அட்டாக் கேஸ்ல்னு அந்த அட்டாக் யூஸ் பண்ணுவா. சொல்ல போனா அந்த மீனே அப்படியே கருகி போச்சு. உசோப்பால நம்பவே முடியல. 300 மில்லியன் பெரி பவுண்டி வச்சிருக்க ஒருத்தனால இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமான்னு. இப்போ உசோப்புக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. எதுக்காண்டி ட்ரஃபல்கர்லாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சீசருமே என் ஒருத்தனால இதை சமாளிக்க முடியாது, நீங்களும் சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிடுவான். அப்பவும் வரமாட்டான். ஏன்னா இப்ப அவன் எபிலிட்டியை யூஸ் பண்ணானா அவனோட எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆகும். அப்படி ஆச்சுன்னா டோஃப்ளமிங்கோ கூட அவனால சண்டை போட முடியாது. அதனால பைய எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க தான் அந்த ஃபிஷஸையும் சரி வழியில வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தாலும் சரி அதை பக்காவா ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீசருக்கு உடனே ஷாக் ஆயிரும். இந்த லா பையன் ஜோக்கரை எடுத்து சண்டை போட போறானா அப்படின்னா கண்டிப்பா செத்துருவானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட், இவங்க போற பாதை பாதியிலேயே கட் ஆயிருத்து. ஐ மீன் பிரிட்ஜ் உடஞ்சிருக்குது. இதை தாண்டி அந்த பக்கம் போறது ஒண்ணு சிம்பிளான விஷயமே இல்ல. ஃபாக் வேற நிறைய இருக்கிறதுனால ரூட்டும் ஒழுங்கா தெரிய முடியுது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ் வேகமா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இப்ப மட்டும் அது வந்து இந்த பிரிட்ஜ் அட்டாக் பண்ணுச்சுன்னா எல்லாம் காலி. அதனால எப்படியாச்சும் அதை தடுத்தாகணும்னு ட்ரஃபல்கர்லாம் வேற வழி இல்லாம அவனோட பவர் யூஸ் பண்ண போவான். அந்த டைமுங்கும் போது பாஞ்சு அட்டாக் பண்ண வந்த அதை பொசுக்குன்னு யாரோ நெட்டு போட்டு பிடிச்சிருவாங்க. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஏன்னா இவ்வளவு பெரிய மீனை தடுத்து நிறுத்தணும்னா அது கண்டிப்பா பவர் அதிகமா தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மீனை எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஏதோ குழந்தைங்க சவுண்ட் மாதிரி கேட்கும். ஐ நம்ம பிடிச்சிட்டோம்னு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை சாப்பிட்டு நம்மளோட எனர்ஜியை இன்னைக்கு பூஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு இன்னைக்கு செம வேட்டைன்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. நம்மளால எல்லாத்துக்குமே குழப்பம். இப்ப பேசிட்டு இருக்கிறது ஒருவேளை கிரீன் பீட்ல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களா இல்ல வேற யாராச்சான்னு புரியல. ஏன்னா இந்த கிரீன் பீட் ஐலாண்ட்ல எந்த ஒரு மனுஷங்களுமே வாழல. அப்படி மட்டும் வாழ்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ட்ரெஸ்ரோசா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி பாசிபிள்னு தெரியலன்னு சொல்லிட்டு உசோப் இருந்துகிட்டு ஹேய் அந்த பக்கமா யார் இருக்கீங்க, எப்படி அந்த பக்கம் நாங்க வரணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க, இந்த பக்கமா ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபாக்ல ஒண்ணுமே தெரியலமா. உடனே அந்த பக்கம் வாய்ஸ், ஐயோ மனுஷங்க சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும், மீனை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருவாங்க. யாரு பேசுறான்னு தெரியல. ஆனா வாய்ஸை கேட்டா குழந்தைங்க வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அப்படி குழந்தையா இருந்தா இவ்வளவு பெரிய மீனை இழுத்துட்டு போக முடியாது. அதனால ஒரே குழப்பம். அந்த டைம் சீசர் வந்து லா என்னோட ஹார்ட்டை என்கிட்ட கொடுத்துருப்பான்ட்டு நைஸா அதை எடுக்க போவான். சீசரு பேசாம இருக்கணும், இல்ல வாயை வெட்டி போடுவேன், உன்னாலதான் பறக்க முடியல, எங்க 3 பேர்த்தையும் அலேக்க தூக்கி கொண்டு போய் அந்த பக்கமா விட்டுரு, இல்லைன்னா உன் ஹார்ட் கிழிஞ்சு தொங்கிருமா. உடனே அவனுக்கு பயந்து போய் கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு மேல தூக்கிட்டு போவான். இப்ப என்னன்னா இவங்க இன்னும் டீப்பா போக போக அந்த இடம் இன்னும் நல்லா ஃபாக் ஆகிக்கிட்டே வருது. கீழே பார்த்தா ஏகப்பட்ட ஃபிஷிங்க அப்படியே வளைச்சு சுத்திட்டு இருக்கு. எப்படா சிக்குவாங்கன்னு சீசரு புலம்பி தள்ளுவான். டே நான் ஒரு முக்கியமான ஹாஸ்டேஜரா, என்ன போய் இப்படி 3 பேர்த்த தூக்க விட்டீங்க, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே போவான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல நார்த் சைடுல இருக்க அந்த கிரீன் பீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது அந்த பிரிட்ஜோட எண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது யாருமே இருந்த மாதிரி இல்ல. ஆனா அந்த தீவை சுத்தி ஏகப்பட்ட கப்பலுங்க அப்படியே முங்கி கிடக்கும். அது ஏன்னா இந்த இடத்துக்கு வர கப்பல் எல்லாத்தையுமே அந்த ஃபைட்டிங் ஃபிஷிங்க போட்டு வாங்குன்னு வாங்கிருங்க. அதனால அதுகிட்ட இருந்தெல்லாம் கப்பலை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் லா கப்பலை அங்கேயே விட்டுட்டு இந்த வழியா வந்துடலான்னு பிளான் பண்ணான். அப்ப அங்க பார்த்தா பூவே ஒண்ணு பெரிய சைஸ்ல இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்த பார்க்கும் போதும் ஒன்னொன்னுமே பெருசா தான் இருக்கும். என்ன இப்படி இருக்குதுன்னு உசோப்பெல்லாம் பார்த்துட்டு வாயை பறந்துருவான். அதுக்கப்புறம் தான் ஜூம் அவுட் பண்ணி அந்த இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேரு தான் கிரீன் பீட். ரொம்ப வைல்டான ஃபாரஸ்ட். நார்மல் ஆளுகள்லாம் உள்ளுக்குள்ள போனாங்கன்னா உயிரோட வருவாங்களா இல்லையாங்கிறது டவுட் தான். அதுவும் 0.1% தான். மத்தபடி 99.9% கண்டிப்பா செத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க. பயங்கர பெருசா இருக்குது, அழகாவும் இருக்குது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!